வணக்கம், நான் உங்க கிருஷ்ணா. இது உங்க ஷோ, உங்களுக்கான ஷோ ஆறு சுவை 100 வகை. ஒவ்வொரு வாரமும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டா இருப்போம். ஃபார் சேஞ்ச் இன்னைக்கு வந்து சென்னை ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட்ல ஸ்டாஃப்ஸோட அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ரெகுலா பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி. இந்த டீம்ல வந்து நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரா? இல்லையே. பார்த்தா பச்சை மண்ணு மாதிரி இருக்கீங்க. ஆமா. ஓகே, யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க? இங்க இருக்கவங்க ஸ்டாஃப் யாருமே ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. என்ன டீச் பண்றீங்க ஆக்சுவலா? எல்லாமே இருக்கு. இங்க கோர்சஸ், பேங்கிங், எஸ்எஸ்சி. பசிக்குது, ஒரு தோசை கிடைக்குமா? தோசைல இங்க கிடைக்காது. எல்லாமே இருக்கு நீங்கல்ல. டீச்சிங், அதாவது எக்ஸாம்க்காக, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, பேங்கிங், எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் பண்றோம். ஓகே, நீங்க வந்து ட்ரெயின் பண்றீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? ஆமா. ட்ரெயின் பண்ணி அவங்க பேங்கிங் செக்டருக்குலாம் போற அளவுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஆமா. கரெக்டா? ஆமா. சோ வேற யார் ரொம்ப கேஷுவலான ஒரு பர்சன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லயே? யாரும் ஸ்ட்ரிக்ட் இல்லன்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப ஜாலியா யார் கிளாஸ் எடுப்பா? ஜாலியா நம்ம சார் நல்லா எடுப்பாங்களே. சாருங்க தான் நல்லா எடுப்பாங்களா? சார், நீங்க சார் நல்லா எடுப்பாரு. ஓகே, நல்லா எடுப்பாரு. சோ ரொம்ப ஜாலியா எடுப்பீங்களா சார்? ரொம்ப ஜாலியா தான் எடுப்பேன். ரொம்ப ஜாலியா தான் எடுப்பேன். ஏன்னா டீச்சிங்கே ஒரு ஜாலியா தான் இருக்கும். ஓகே, அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸும் ஜாலியா படிப்பாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு. ஓகே, நீங்க சொல்லுங்க, இப்போ இங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ட்ரெயின் பண்ணி பேங்க் எக்ஸாம்ல பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பேங்க்ல எம்ப்ளாய் ஆயிடுறாங்க. திடீர்னு ஒரு பேங்க்குக்கு நீங்க போறீங்க. அவங்கள பாக்குறப்போ மேடம் வாங்க அப்படின்னு உங்களை வந்து டைரக்டா ரூம்ல கூட்டிட்டு போய் உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா, இல்ல கியூல நில்லு அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா கியூல நின்னு ஒழுங்கா என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணுவோம். யாரு? ஸ்டூடெண்ட். என்னோட ஸ்டூடெண்ட் அப்படி பண்ணாதான் நல்லதுன்னு நான் எதிர்பார்ப்பேன். நான் வந்ததுல இருந்து பாரு, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நீங்களா தான் இருப்பீங்க. கண்டிப்பா நான் ஸ்ட்ரிக்ட் இல்லங்க. எப்படி? என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நிப்பாங்க, பேசுவாங்க, ஆனா எதுவும் சொல்ல மாட்டாங்க. பச்சை மண்ணுன்னு சொன்னங்க உங்களை, பாய்சன் நினைக்கிறேன். அப்பெல்லாம் இல்ல. நம்ம வர ஸ்டூடெண்ட் வர்றது முக்கியம் கிடையாது. நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயும் வந்து அவங்க ஒழுங்கா அவங்களோட ஒர்க்கா பண்ணணும். ஃப்ரெண்டுங்கிறதுக்காக கூட போய் உட்கார வச்சுட்டு 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்க முடியுமா சொல்லுங்க? கொடுப்பாங்களா அந்த மாதிரிலாம்? அதெல்லாம் நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்கல்ல, அதனால நான் இப்பயே சொல்லிட்டேன். உங்களுடைய ஸ்டூடெண்ட் இல்லைங்க, ஒரு பேங்க். என்னோட ஸ்டூடெண்ட் தாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் அவங்க வேலையை கரெக்டா பண்ணணும். பேங்க்குக்கு வெளியில நம்ம என்ன வேணா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். பேங்க் வெளியில அப்ப காசு வாங்கிக்கலாம், அது உங்க விஷயம். ஓகே, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு क्वेश्चन. சாக்லேட்ஸ் அப்படினால எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்ற ஆளே கிடையாது சாக்லேட்ஸ் அப்படினால. சாக்லேட்ல காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட், உலகத்திலே காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் எங்க கிடைக்கும்? எவ்வளவு ரூபாய் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ல. அதோட அமௌண்ட் வந்து எனக்கு கரெக்டா தெரியல. ஒரு சின்ன சாக்லேட்டோட ரேட்டே வந்து சம் $300, அந்த $300 அந்த மாதிரி. அவ்வளவு $300. எஸ். ஓகே, $300 தான் காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் நீங்க சொல்றீங்க. எனக்கு நான் சாப்பிட்டது. ஓ, நீங்க $300 சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பிட்டுருக்கேன். $300 இந்தியன் ரூபிக்கு எவ்வளவு தெரியுங்களா? 18,000. உங்களுடைய சம்பளம் எவ்வளவு? அதேதான். 18,000 சாக்லேட் வாங்கி 18,000 சம்பாதிக்கிறீங்க. நல்லா பாத்துக்குங்க, 18,000 சம்பாதிக்கிறாங்க, 18,000 சாக்லேட் தான் சாப்பிடுறாங்க, வேற எதுவும் சாப்பிடுறதே கிடையாது. வேற சாப்பிடுறது வேற நிறைய சாப்பிடுறீங்க. சாப்பிடுறீங்களா? ஓகே, ரிஸ்க் எடுக்கறல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. தேவகி. தேவகி. தேவகி, நீங்க சொல்லுங்க, வேர்ல்ட்லயே காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? மேக்ஸிமம் இந்த ரூபாய் சாக்லேட் அப்படின்னு எதை சொல்லலாம்? தெரியல சார். தெரியலையா? ஒரு கெஸ் கூட இல்லையா? டைரி மில்க் சொல்லலாம். ஓகே, எவ்வளவு ரூபாய் இருக்கும்? எவ்வளவு ரூபாய் தாங்க கேட்டேன், உங்ககிட்ட காசாங்க கேட்டேன். வாங்க, நீங்க தான் வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஷோபிகா. ஷோபிகா. காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? தெரியாதுங்க. காஸ்ட்லியா நான் சாப்பிட்டது இல்ல. சாப்பிட்டதே இல்ல? சாக்லேட்டே சாப்பிட்டதே இல்ல. என்னதான் சாப்பிடுவீங்க? சாக்லேட். என்ன சாப்பிடுவாங்க? வாழைப்பழமா? ஃப்ரூட் சாப்பிடுவேன்னு சொல்ல வராங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க அவங்க. ஓகே, காஸ்ட்லியான சாக்லேட் தெரியாது, நீங்க சாக்லேட் சாப்பிட்டது இல்ல? சாக்லேட் சாப்பிடுவேன், நார்மல் ரேட்ஸ்ல உள்ள சாப்பிடுவேன். நார்மல் ரேட்ஸ். சரி, நீங்க காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு ரூபாய் இருக்கும்? அது 1 lakh அந்த ரேஞ்சஸ்க்குள்ள இருக்கலாம், எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. ஓகே, பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஹாய், உங்களதான். உங்களுக்கு பின்னாடி யாருமே இல்ல, நீங்க வேற திரும்பி பாக்குறீங்களே. உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, நீங்க சொல்லுங்க, காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? பிட்வீன் 1 lakh to 2 lakhsல இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், அந்த சாக்லேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாங்குவீங்களா? No, I will not buy. You will not buy? You don't know Tamil? You know only English? இல்ல. She know English? No. No. Tamil. Tanglish. Okay, please tell me what chocolate. எனக்கு அதுக்கு மேல தெரியலையே.
will you buy chocolate? எவ்வளவுக்கு வாங்குவீங்க? 5 ரூபாய்க்கு மேல என்னால சாக்லேட் வாங்க முடியாது. 100 rupeesக்குள்ள வாங்குவேன். 100 rupeesக்கே சாக்லேட் வாங்குவீங்களா? ஓகே சூப்பர். 100 rupeesக்கு வாங்குவீங்க. பட் 1 to 2 lakhs இருக்கும் நீங்க சொல்றீங்க. ஓகே ராஜேஸ்வரி, you may go please. போனா போயிடுறீங்களா? ஐயோ வாங்க. சிரிச்ச முஞ்சியா இருக்கீங்களே. உங்க பேர் சொல்லுங்க. சீதாலட்சுமி. சீதாலட்சுமி, நீங்க சொல்லுங்க. காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட். காஸ்ட்லியஸ்ட்னா நிறைய பைசா கொடுத்து அப்படி வாங்குறது தான். அப்படி இல்ல, ஒரு சாக்லேட், அந்த சாக்லேட் வந்து லட்சம் கோடி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி எந்த சாக்லேட் இருக்குமா? தெரியாது. அவ்வளவு காஸ்ட்லியா சாப்பிட்டது இல்ல. சாப்பிட்டதும் இல்ல, தெரியவும் தெரியாது. சாப்பிட்டிருக்கேன், ஆனா காஸ்ட்லியா காசு கொடுத்துலாம் வாங்கி சாப்பிட்டது இல்ல. ஓசில யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிடுவேன். அந்த மாதிரி அப்படி இல்ல. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் வந்து எவ்வளவு விலை அப்படின்னு டீச்சர்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அதோட உண்மையான விலை என்ன, அது மட்டும் இல்லாம சாக்லேட்டோட ஹிஸ்டரியை பத்தி ஹரி சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். உலகத்திலேயே காஸ்ட்லியான சாக்லேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இருக்கு. அதோட பேரு சாக்கோபாலஜி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நார்வோக் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த சாக்லேட் தயாராகுது. டென்மார்க்கை சேர்ந்த நிப்ஷீல்ட் அப்படிங்கக்கூடிய செஃப்னுடைய கைவண்ணத்துல தான் இந்த சாக்லேட் உருவாச்சு. வெல்ஹோனா அப்படிங்கக்கூடிய தரமான கோகோ பீன்ஸ்ல இருந்து இந்த சாக்லேட் தயாரிக்கப்படுது. இந்த சாக்லேட்னுடைய விலை என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதிகம் இல்ல ஜென்டில்மேன், 1,15,000 மட்டுமே. வரலாறு நெடுக சாக்லேட் குறித்த ஏகப்பட்ட குட்டி குட்டி சுவாரஸ்யமான கதைகள் நிறையவே இருக்கு. காசனோவா எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குல்ல. 18ஆம் நூற்றாண்டில் இத்தாலியில் வாழ்ந்த ரோமியோ பல பெண்களை மயக்கிய காதலர். த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கக்கூடிய அவருடைய ஆட்டோபயோகிராஃபில ஏகப்பட்ட காதல் கதைகள் இருக்கு. அதுல இருந்து தெரியக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, அவர் பெண்களை மயக்குவதற்கு சாக்லேட்டை தான் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுதான். இப்பவும் நம்ம பசங்க தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மயக்கிறதுக்கு, இல்ல கவர்றதுக்கு, இல்ல அவங்க கோவத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? சாக்லேட்டை தானங்க பயன்படுத்துறாங்க. இந்தியாவுக்குள்ள சாக்லேட்டை கொண்டு வந்தது யாரு? கண்டிப்பா உங்களுக்கு விட தெரிஞ்சிருக்குங்க. இந்தியாவுக்குள் காலனிகள் அமைக்க வந்த ஐரோப்பியர்கள் தான் சாக்லேட்டை கொண்டு வந்தாங்க. சரி, அந்த சாக்லேட்டுக்கும் இந்த ஊட்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வரலாறே இருக்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம பார்க்க போறது கோகோவினுடைய வரலாறு. பாத்திரலாமா? கிமு 600 மெக்சிகோவில் வாழ்ந்த ஓல்மெக்ஸ் அப்படிங்கிற ஆதி பழங்குடிகள் தான் கோகோ செடிகளை வளர்த்த முதல் மனிதர்கள். அவங்க இத கக்காவான்னு அழைச்சிருக்காங்க. அதுல இருந்துதான் கேக்கோ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது. கிபி 300 இருந்து கிபி 900 வரை இருந்த மாயன்கள் நாகரிகத்துல கோகோ பீன்ஸ் புனிதமான கலாச்சார முக்கியத்துவம் நிறைஞ்ச உணவுப் பொருளா இருந்திருக்குது. அவங்க கடவுளுக்கு கோகோ பீன்ஸை படைச்சிருக்காங்க. போப்புல் ஊ அப்படிங்கிற மாயன்களோட புனித நூல்ல உலகின் ஆதி மரமா, புனித சின்னமா கோகோ மரம் சொல்லப்பட்டிருக்குது. சரி, மாயன்கள் இந்த கோகோவை எந்த வடிவத்துல சாப்பிட்டாங்க? கோகோ தாங்க அவர்களுக்கு உற்சாக பானமே. சோளம், மிளகாய், தேன், நிலக்கடலை இது மாதிரி சில பொருட்களோட கோகோ விதைகளையும் அரைச்சு கலந்து கொதிக்க வச்சு இனிப்பா, காரமா, கசப்பா பல சுவைகள்ல அருந்திருக்காங்க. மாயன்களுக்கு அடுத்ததா கோகோவை புனித பொருளா கொண்டாடினவங்க 14 இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை மெக்சிகோவில் பெரிய ராஜ்யத்தை உருவாக்கி ஆண்ட அஸ்டெக் இனத்தவர். இவங்க காலத்துல கோகோ அரசர்களுக்கும் பணக்காரர்களுக்குமான பொருளாக மாறி போச்சுது. கோகோ விதைகளை பணமா கூட பயன்படுத்தி இருக்காங்க இந்த அஸ்டெக் இனத்தவர்கள். பூமத்திய ரேகையிலிருந்து 20 டிகிரி வடக்கு தெற்கு இந்த பரப்பளவுல இருக்கக்கூடிய அதிகமாக மழை பொழிவு இருக்கக்கூடிய வெப்பமண்டல காடுகளில் மட்டும்தான் இந்த கோகோ மரங்கள் அதிகமாக விளையும். உலக அளவுல 70,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்த கோகோ மரங்கள் விளைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதுல இந்தியாவினுடைய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மட்டும்தான். ஒரு கோகோ மரத்தினுடைய உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 8 மீட்டர் வரைக்கும் வளருங்க. இந்த கோகோ காய் இப்ப பச்சையா தெரியுது இல்லையா? இந்த கோகோ காய் பழமாயிடுச்சு அப்படிங்கிறது எப்ப தெரியும்னா, இதனுடைய வெளிப்புறம் வந்து ஆரஞ்சு நிறத்திலோ அல்லது மஞ்சள் நிறத்திலோ மாறுமா. இதாங்க கோகோ பழம். இந்த மாதிரி மஞ்சள் நிறத்திற்கு வந்ததுக்கு பிறகு இதை உடைக்கிறாங்க. உடைச்சி உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகளை அந்த பிசினோட எடுத்து ஒரு வாரத்துக்கு மேல நொதிக்க வைக்கிறாங்க. தினமும் ஒவ்வொரு தடவை அதை வந்து கிளறி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சதுக்கு பிறகு அந்த விதைகளை காய வைக்கிறாங்க. அந்த காய வச்சது தான் இது. இப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கோகோ பீன் இந்த மாதிரியான தனித்தனி பீன்களாக இது பிரிஞ்சு வந்துடுது. இது நல்லா காஞ்சதுக்கு பிறகு இதை ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு போய்
நல்லா வறுக்கிறாங்க. வறுத்த பிறகு தரம் பிரிக்கிறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி எல்லாம் வறுத்த பிறகு தான் தரம் பிரிச்சுட்டு இத கோகோ பட்டர், இந்த மாதிரியான கொட்டைகள்ல இருந்து தான் கோகோ பட்டர், கோகோ ஆயில், கோகோ பவுடர் இத மாதிரி எல்லாம் பிரிக்கிறாங்க. இதோடு இந்த கோகோ பட்டர், இந்த கோகோ பவுடர் இதோடு வேறு சில விஷயங்களையும் சேர்த்து கலக்கி தான் நம்மளுக்கு சாக்லேட்டாக வெளிவருது. இந்த சாக்லேட்டுக்கு மிக முக்கியமான விஷயம் இந்த கோகோ பீன் தான். உங்க பேர் சொல்லுங்க. சண்முகம். சண்முகம். இந்தமா இந்த உலகம் நம்மள நம்பிட்டு இருக்கு. டான்ஸ்லெஸ் சண்முகம் இல்ல சான்ஸ்லெஸ் சண்முகம்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. டான்ஸ். அவங்க சொன்னா நான் நம்புவேங்க. ஏன்னா ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அவங்க தான். சொல்லுங்க சண்முகம். சொல்லுங்க. அந்த கேள்வி கேட்டா வந்து சரியா இருக்காது. உங்களுக்கு வந்து வேற கேள்வி கேட்கணும். நீங்க ஆசைப்பட்டு வந்துட்டீங்க இல்லையா? உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க எல்லாருமே யூஸ்வலா. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏன் சாக்லேட் கொடுக்குறாங்க? அவங்க கேட்கறதான வாங்கி தர முடியும். கேட்கறதான வாங்கி தர முடியும். அவங்க சாக்லேட் தான் அப்ப கேக்குறாங்களா? இது நான் மாட்டிப்பனே. அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அவர் எடுத்து கொடுத்தாரு. அப்படிலாம் இல்ல. நீ சாஃப்ட் கேரக்டர், என்ன மாதிரி முரட்டு பையனா இருந்தா பரவாயில்ல. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா இல்ல அப்படிலாம் இல்லையா? நம்ம வேற क्वेश्चन கேட்கலாம். இல்ல இந்த क्वेश्चन நம்ம ஆன்சர் பண்ணாதான். வேற क्वेश्चन தான் உங்களுக்கு வேணும். இந்த क्वेश्चन வேணாம். உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சாக்லேட் வாங்கி? சுத்தி ஒரே இடத்துல வந்து நிக்கிறீங்களே நீங்க. யூசுவலா பாய்ஸ் வந்து ஒரு gift கொடுக்கணும் அப்படினாலே பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாக்லேட் கொடுத்து தான் இம்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ நீங்க என்ன கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படினா உங்க ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன சாக்லேட் கொடுத்தீங்க? சார் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கி கொடுக்கல சார். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. இல்லங்க எனக்கு ஏன் மூஞ்சிலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் அமையாது அப்படின்றீங்களா? அப்படியே வச்சுக்கங்களே. அப்படியே வச்சுக்கணும். இல்ல வெச்சிடுவா இல்ல கரெக்ட்டா சொல்லணும். இருக்கா இல்லையா? இல்ல. சரி ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்திருப்பீங்களா? கேர்ள் ஆஸ் a friend. ஓகே. எவ்வளவு ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்கீங்க? நான் சரி 100 ரூபாய்னு வெச்சுக்கங்க. 100 ரூபாய். 100 ரூபாய். 100 வாங்க. வாங்க பிரதர். பரவாயில்ல வாங்க பிரதர். ஐயோ இல்ல நீங்களும் வரலாம். அவர் வாங்கி கொடுத்தது நீங்க பாத்துருக்கீங்கன்னா அப்ப அதுல ஏதோ இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. மனோஜ். மனோஜ். எவ்வளவு ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுத்தது? யாருக்கு? அவர் 2 ரூபாய் கல்கோனா கூட வாங்கி கொடுக்கல. அவனுக்கு வாங்கி தரலன்னு பொறாமையில பேசுறேன் சார். ஏங்க அவர் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னாதானே? இல்ல அது இருக்கட்டும். அவருக்கு நிறைய இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அத பாத்துட்டு நைட் போன் பேசுறதெல்லாம். சார் அவன் பண்றதெல்லாம் நான் பண்றதாவே நினைச்சு சொல்லிட்டு இருக்கான் சார். இத நம்பி ஓகே 100 ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்கீங்க. போதும் அத டாபிக் முடிச்சு நம்ம வேற பக்கம் போலாம். நீங்க 100 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு தான். ஓகே ஓகே வாங்கி 100 ரூபாய்க்கு. தெரியலங்க. தெரிய கூடாதுன்னு தான் நானும் போயிட்டு இருக்கேன். தெரிஞ்சிருச்சே. நீங்க சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. 100 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஓகே காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு தெரியல. அது மேல தெரியல. சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க. எனக்கு இந்த சாக்லேட் நீ வாங்கி தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட ஓகே பண்றதுக்காக சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல நீ எனக்கு வேணாம் 100 ரூபாய் கொடுக்குற கேர்ள் ஃப்ரெண்ட நான் உஷார் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க? அப்படிலாம் எந்த பசங்களும் சொல்ல விருப்பப்பட மாட்டாங்க. அப்ப நீங்க வாங்கி கொடுப்பீங்க. ஏய் இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் வாங்கி கொடுப்பீங்க? முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்து ட்ரை. உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட்டோட விலை 1 லட்சம் ரூபாய். அந்த பொண்ணு எனக்கு இப்பயே அந்த சாக்லேட் வேணும்னு கேக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? 1 லட்சம் ரூபாய் அவ்வளவு காஸ்ட்லி என்கிட்ட இல்லையே. இருந்தா தானே வாங்கி தர முடியும். வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க பாய் ஃப்ரெண்ட் வேணான்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வேணான்னு சொல்லுவீங்களா? இதுக்கு மேல வரல சொன்னாருன்னா மாட்டிப்பாரு. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியுது. இதுக்கு மேல உங்களை கேட்டு அழுதுருவாரு. மனோஜ் மனோஜ் நீங்க இருங்க. நீங்க இருங்க மனோஜ். சொல்லுங்க மனோஜ் நீங்க சொல்லுங்க. உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி கொடுத்த சாக்லேட் என்ன விலையில வாங்கி கொடுத்தீங்க? எல்லாரும் டைரி மில்க்னாங்க. நான் தேன் மிட்டாய் தான் கொடுப்பேன். மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது. ஹாய். ஹாய் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். விஜய பிரகாஷ். விஜய பிரகாஷ். உங்களுக்காவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல சார். உங்களுக்கு இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லி அவர் வந்து கொஸ்டின் மாத்துன்றாரு. நானும் கொஞ்சம் மாத்தி கேக்குறேன். ஆனா இதேதான் உங்க ஃபியூச்சர் வருங்கால வைஃபுக்கு சாக்லேட் ஒரு காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்கி கொடுப்பீங்களா? என்ன கேட்டாங்கன்னா வாங்கி தரலாம். 1 லட்சம் ரூபாய் அந்த சாக்லேட் எனக்கு வாங்கி தந்தே ஆகணும். இஎம்ஐ போட்டாவது வாங்கி கொடுன்றாங்க. வாங்கி கொடுத்துறலாம். வாங்கி கொடுத்துறலாம். உனக்கு இது ரொம்ப டூ மச்சா தெரியல. இத்தனை நாளா உனக்கு இது தோணவே இல்லையாடா? சோ லோன் போட்டா அந்த சாக்லேட் வாங்கி கொடுத்துருவீங்க கண்டிப்பா. ஆனா இவருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்து 1 லட்சம் ரூபாய் சாக்லேட் வந்து வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த சாக்லேட்ன்றத பார்த்து வச்சுப்பாங்க. பார்த்துட்டாங்க உங்க ஒய்ஃபு. கட்சி கூட்டத்து கூட்ட மாதிரி டாட்டாலாம் காட்டுறீங்க. ஓகே ஹாய் வாங்க.
முன்னேறுங்க. சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. சந்தோஷ். சந்தோஷ். சந்தோஷ் நீங்க சொல்லுங்க. சந்தோஷ் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல? யாருக்குமே அமையலையா? ஆமா இல்ல. ஏன்? நாங்க முக அமைப்பு அந்த மாதிரி, நாம என்ன பண்ண முடியும்? சந்தோஷ் நீங்க சொல்லுங்க. அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டாக்கா நீங்களும் கரெக்டா பின்னாடி இருந்து ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. ஸோ வேற ஒரு கொஸ்டின். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பசங்க கிட்ட கேட்டா தான் கரெக்டா இருக்கும். யூஸ்வலா பொண்ணுங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன் ரொம்ப பிடிக்குது? சாக்லேட்ஸ் பசங்களுக்கும் பிடிக்கும். சாக்லேட் ஸ்வீட் டேஸ்ட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும். இல்ல பட் பேசிக்கலா கேர்ள்ஸ் அப்படினாலே சாக்லேட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களை விட. அப்படியா நீ என்ன கேக்குறீங்களா? அது எனக்கு தெரியாது. இல்ல உங்களுடைய வியூ என்னன்னு நான் கேக்குறேன். இல்ல சாக்லேட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும், அதான் என்னோட வியூ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்ஸ். அப்படியா? அப்ப லேடிஸ்க்கு ஏன் பிடிக்கும்னு கேட்டேன். கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஸ்வீட் டேஸ்டா இருக்கும். சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. சந்தோஷ். பின்னாடி வந்து ஏதோ கவுண்டர் போட்டுருந்தீங்களா? இங்க வந்து லைவா போடுங்க கவுண்டர். கவுண்டர்லாம் கொடுக்கல, சாக்லேட் கொடுத்தான்னு சொன்னா சரி அதான் லவ். அவர் கொடுத்தாரு. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். அப்படியா? அவர் இல்லன்றாரு. நான் அப்படி கொடுக்கல, நான் வேணா வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். யார்கிட்ட கேளுங்க. சும்மா ஃப்ரெண்டு கிட்ட இருந்தா. கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு கேளுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்டு. விவாதம் மேடை ஆக்கி விட்டுருவீங்களே உங்களுக்கு. இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க வந்து சொல்லுங்க, கேர்ள்ஸ்க்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பிடிக்காது. அப்போ சரி பசங்க எந்த ஒரு இதுல குடுக்குறாங்கன்னா எந்த இதுல குடுக்குறாங்க? இல்ல என்ன கேக்குறதுக்கு அப்படியே எட்டி மட்டும் பாருங்க. எது கேட்க குடுக்குறாங்க சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. ரிலேஷன்ஷிப்பை ஸ்வீட்டா ஸ்டார்ட் பண்ணலான்னு. எங்களோட மென்டாலிட்டி எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரி ஸ்வீட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். மென்டாலிட்டினா அப்புறம் என்ன தள்ளி வைக்கிறேன். இல்ல உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். பொண்ணுங்களுக்கு எப்படி பிடிக்கும்னா அவங்கள கேட்டா தான் தெரியும். இல்லங்க பொண்ணுங்களுக்கு ஏன் நாங்க என்ன நினைக்கிறோம்னா சரி கொடுக்கும்போது ஸ்வீட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை. ஃப்ரெண்டா இருக்கட்டும் லவரா இருக்கட்டும். இருக்கா உங்களுக்கு? இருந்தது, ஆனா அவங்களுக்கு இல்ல. ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்களே. இல்ல என்னோட இது சரி பேசணும்னு நினைக்கும் போது சாக்லேட் கொடுத்தது தான் பேசலாம்னு நினைப்பேன். யாருக்கு பாத்துங்க யாருக்கிட்ட எல்லாம் இவர் பேசுறாரோ அவங்க கிட்ட எல்லாம் சாக்லேட் கொடுத்துருவாரு. அப்படிதானே? பேச ஆரம்பிச்ச அப்புறம் கொடுப்பேன். ஆனா அதுக்கப்புறம் கட் ஆகும் போது எல்லாத்தையும் பிடிங்கிப்பீங்க. புடுங்கலாம் மாட்டேன். அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நம்ம இந்தியாக்கு எப்படி வந்ததுன்றத பத்தி ஹரி சொல்றாரு, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாக்லேட்ஸ் அப்படின்னாலே ஹோம்மேட் சாக்லேட்ஸ்னுடைய ஞாபகம் நமக்கு கண்டிப்பா வருங்க. ஊட்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தயாரிப்பு அப்படிங்கிறது ஒரு குடிசை தொழில்மாய் நடந்துகிட்டு இருக்கு. சுற்றுலா பயணிகள் மத்தியிலும் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குதாங்க செய்யுது. சின்ன பெட்டி கடைகள் இருந்து மிகப்பெரிய ஷாப்பிங் மால்கள் வரைக்கும் எங்க போய் கேட்டாலும் இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஈஸியாவே கிடைக்கும். ஊட்டியினுடைய கிளைமேட்டுக்கு இது டக்குன்னு உருகி போகாது அப்படிங்கிறதுனால கண்ணாடி ஜார்கள்ல போட்டு வியாபாரம் பண்றாங்க. இங்க மட்டும் இல்லைங்க, இந்தியாவினுடைய மற்ற மலை பிரதேசங்களான கொடைக்கானல், சிம்லா, மூணாறு, முசோரி, டார்ஜிலிங் மாதிரியான இடங்கள்லயும் இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தயாரிப்பு அமோகமா நடந்துகிட்டு இருக்கு. சரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? அது எப்படி செய்யறாங்க பார்க்கலாமா? சாக்லேட் அப்படிங்கிற பேரு எப்படி வந்திருக்கும்? சாக்கோலோட்டால். இது அஷ்டகங்களோட மொழியான லஹோத்தல்ல வர ஒரு வார்த்தை. சாக்கோ அப்படின்னா கசப்புன்னு அர்த்தம், அட்டல்னா பானம்னு அர்த்தம். இதுல இருந்துதான் ஸ்பானிஷ் வார்த்தையான சாக்கோலேட்டால் பிறந்தது. அதுதான் மருவி இப்ப நாம உபயோகிக்கிற சாக்லேட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையாக வந்திருக்கு. மாயன்கள் மொழிப்படி சாக்கோல் அப்படின்னா சூடான பொருள் அப்படின்னு அர்த்தம். அட்டல்னா நீர்னு பொருள். இதுல இருந்தும் கூட சாக்லேட்ங்கிற பேர் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. 1942 தம்புசாமி ஆரம்பிச்ச கிங் ஸ்டார் சாக்லேட் கம்பெனியை இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய வாரிசுகள் நடத்திட்டு வராங்க. அதனுடைய ஒரு அவுட்லெட் வாசல்ல தான் நான் நின்றுட்டு இருக்கேன். இது ஊட்டி கமர்ஷியல் ரோட்ல இருக்கு. அவங்கள்ட்ட என்ன வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு, அது என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறேன். பார்க்கலாமா? உங்க தாத்தா ஆரம்பிச்ச ட்ரெடிஷன்ல தான் நீங்க இப்போ சாக்லேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதே ட்ரெடிஷன் தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ அதனுடைய பிளெண்டிங் வந்து உங்க தாத்தா சொல்லி கொடுத்தது? பிளெண்டிங் ஃபுல்லா தாத்தா சொல்லி கொடுத்தது தான். ஓகே. அதுல ட்ரெடிஷனல் வெரைட்டினா என்ன வெரைட்டி? ட்ரெடிஷனல் வெரைட்டிஸ்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. அது பேரு? ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், ஃப்ரூட் நட், ஹோல் நட், டார்க் ஆல்மண்ட்ஸ். இதெல்லாம் உங்க தாத்தா காலத்துல இருந்து அப்படியே ட்ரெடிஷனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க கடையில எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு? மோர் தென் 30 வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு. 30 வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கு. இப்போ சாக்லேட்ஸ்னுடைய எங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது சாக்லேட்ஸ் எப்படி தெரியும்னா ஒரே மாதிரி ஒயிட் சாக்லேட் இல்லனா டார்க் சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பெருசா வெரைட்டிஸ் தெரியாது. வெரைட்டிஸ் இல்லையா? இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? மெயினா டேஸ்ட்ல தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா இப்போ ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் இருக்கு. ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ்லயே மில்க் இருக்கு, டார்க் இருக்கு, ஒயிட் இருக்கு. மில்க் சாக்லேட்ன்றது பிரவுன் சாக்லேட். ஓகே. ஒயிட் சாக்லேட்ன்றது இந்த கலர்ல வரும், ஒயிட்ல வரும். ஒயிட்ல வரும். ஓகே. அப்புறம் இதுலயே டார்க் வருது. அப்ப மில்க் சாக்லேட்னா வெள்ளையா இருக்கணும்ங்கற அர்த்தம் இல்ல. அர்த்தம் இல்ல. இத நம்ம வந்து மில்க் சாக்லேட்னு சொல்றோம், இத ஒயிட் சாக்லேட்னு சொல்றோம், இத டார்க் சாக்லேட் ஆர் பிட்டர் சாக்லேட் அப்படி. பிட்டர் சாக்லேட்னு சொல்றோம். இப்போ இது வந்து நார்மலா இருக்கும். நார்மல் சாக்லேட். ஆமா. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்? எனக்கு பிடிச்சது ரம் அண்ட் ரைசன்ஸ். ரம் அண்ட் ரைசன்ஸ். எஸ். திஸ் இஸ் ரம் அண்ட் ரைசன்ஸ். இதுல என்னலாம் சேர்ந்திருக்கு ரம் அண்ட் ரைசன்ஸ்ல? ரைசன்ஸ் வந்து இட் இஸ் சோக்ட் இன் ரம். 2 days சோக் பண்ணி அப்படியே வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் சாக்லேட் பேஸ்ல போடுவோம். இந்த குடிக்கிற ரம். ஆமா, ஒரிஜினல் ஆல்கஹாலிக் ரம். ஆல்கஹாலிக் ரம்ல வந்து ரைசன்ஸை வந்து சோக் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து இருக்கும் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் பேஸ்ல அதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ இந்த சாக்லேட் கிக்கா இருக்கும். கண்டிப்பா. ஓ, அதனால தான் உங்களுக்கு பிடிக்குது. எஸ். கிக்கான சாக்லேட். ரோஷனுக்கு பிடிச்சது வந்து இந்த கிக்கான சாக்லேட்டா? சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையிலே ஒரு கிக் இருக்குதாங்க செய்யுது. ரம் அண்ட் ரைசன்ஸ் சாக்லேட். சாக்லேட்ல கிக்குனா இதாங்க. ஹாய், உங்க பேர் என்ன? சுகன்யா. ரைட், சுகன்யா நீங்க சொல்லுங்க. யூசுவலா கேர்ள்ஸுக்கு சாக்லேட் உண்மையா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பசங்க வந்து சாக்லேட் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அது உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஏன்? சாக்லேட் அது அப்படியே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன் ஜிலேபிலாம் ஊத்தாக்கு இமேஜ் கிரியேட் ஆகாதா? அப்படி இல்ல, ஆட் கூட அப்படிதானே போடுறாங்க. சாக்லேட்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா, அதனால இருக்கலாம். ஆட விட்டுருங்க. உங்க வியூ நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பையன் சாக்லேட் கொடுக்குறாரு, நானே கொடுத்துருவேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியுது. அது தம்பி. அவன் யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு தம்பி. ரேசிக்கா ஒரு தம்பி பிடிக்கும். அது எல்லாம் ரீசன் தெரியல. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல சார்? இல்ல சார், மாட்டிட்டு விட்டுறாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. சோ பசங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து பசங்க பொண்ணுங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா பிடிக்கும். எதனால பிடிக்கும்? இப்போ என் தம்பி வந்துட்டு எனக்கு தம்பிலாம் இல்லங்க, தம்பி வந்து உங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுப்பான். இந்த தம்பியா? இவனும் என் தம்பி கூட. சரி சொல்லுங்க. அது மாதிரி பிடிக்கும். நம்மளுக்கு ஸ்பெஷலா அவங்க வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த வார்த்தையை கேட்டவனே அக்கா முகத்துல சிரிப்பா பாரு. ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? ரேவதி. ரேவதி. சோ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரண்ட் கலர்? நான் வந்து டீச்சிங் ஸ்டாஃப், ப்ளூ கலர் சாரி. அவங்க எல்லாம் ரெட் டீம். R&D. நான் கூட தான் ரெட், அதனால நான் அவங்க டீம். இல்ல R&D. ஓகே. என்ன டிஃபரன்ஸ்? क्वेश्चन பேப்பர் செட் பண்றதெல்லாம் அவங்க தான். ஓகே. சோ நீங்க சொல்லுங்க, சாக்லேட் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு மேரிடா? மேரிட். சோ உங்க ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறப்ப எப்படி இருந்தது? ஏன் இத கொடுத்த? சரி அப்பலாம் இல்ல, நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். சாக்லேட் நல்லா இருந்தது எல்லாருக்குமே தெரியும். பட் உங்களுக்கு எப்படி? இல்ல அவர் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷல் வேற யாராவது கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்காது. இல்ல ஸ்பெஷல் டேஸ்ட் அவர் கொடுக்கும்போது. ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? ஹேமாஸ்ரீ. ஹேமாஸ்ரீ. வந்ததுல இருந்து பொண்ணு பாக்குற மாதிரியே தலையை குனிஞ்சிட்டு இருக்கீங்க. அடக்கமான பொண்ணு. அடக்கமான பொண்ணுங்களா? சொல்லுங்க ஹேமாஸ்ரீ, சொல்லுங்க. கேர்ள்ஸ்க்கு ஏன் சாக்லேட் ரொம்ப பிடிக்குது? பிடிக்கும், ஏன் ரீசன்லாம் தெரியல. உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஏன்? ஏன்னா பிடிக்கும். இல்ல நிறைய ஸ்வீட்ஸ்லாம் இருக்குல்ல, சாக்லேட் ஏன் ப்ரிஃபர் பண்றோம்? அப்படி இல்ல, எல்லா ஸ்வீட்ஸுமே எனக்கு பிடிக்கும். சாக்லேட் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இல்ல, எல்லா ஸ்வீட்ஸுமே. எல்லா ஸ்வீட்டும். பட் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறப்போ அந்த ஃபீலுக்கும் அப்பலாம் இது வரைக்கும் கொடுத்தது இல்ல. அவங்க பாய் ஃப்ரெண்ட் இது வரைக்கும் சாக்லேட் கொடுத்தது இல்ல. சொல்லிட்டேன் நான். இனிமே கொடுத்துருங்க. ஓகே, நான் கொடுத்துறாரு. பாத்துட்டு இருக்காரு அவரு, கண்டிப்பா கொடுத்துறாரு. ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சொல்றேன். எப்படி சொல்வீங்களா? வந்து சொல்றேன். ஐயோ ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ. ஹாய். ஹாய். உங்க பேர் என்ன? சக்தி பிரியா. சாக்லேட்ஸ் ஏன் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது? பிடிக்குது, எல்லாருக்கும் பிடிக்கும். அது மூஞ்சி அப்படியே வச்சு பிடிக்குது, எல்லாருக்கும் பிடிக்காது. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் பிடிக்கும் எல்லாருக்கும். ஆனா என்ன ரீசன்னு தெரியல. ஹாய். ஹாய். உங்க பேர் சொல்லுங்க. அஜிதா. அஜிதா. அஜிதா, நீங்க சொல்லுங்க அஜிதா, சாக்லேட்ஸ் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? குழந்தைங்களுக்கு ரொம்ப சாக்லேட் பிடிக்கும். ஏன்னா ஸ்வீட்டா இருக்கனால ரொம்ப பிடிக்குதுல்ல, அதனால கேர்ள்ஸும் குழந்தை மாதிரி அப்படி. இங்க ஒருத்தன் தொல்லை தாங்க முடியல, நான் நின்ன அடுத்தது நீங்களா?
கேர்ள்ஸ் எல்லாம் குழந்தைங்க, நல்லா பாத்துக்கங்க. இங்க நிக்கிறவங்க அத்தனை பேரும் குழந்தைங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சஜிதாவா? அஜிதா. அஜிதா. உங்களுக்கு அதனால தான் சாக்லேட், நீங்க குழந்தை அதனால உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. ஓ, உங்களை நீங்க நினைச்சுக்கிறீங்க? நானே நினைச்சுக்கிறேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட். யார் உங்களுக்கு கொடுத்திருக்கா? நீங்க எதிர்பார்த்த யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சாக்லேட் கொடுத்து இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா யாரு? வீட்ல ஒரு தடவை அம்மா ஸ்பெஷலா வாங்கி கொடுத்தாங்க. சாக்லேட் தான். ஹாய். ஹாய். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பேர் கீர்த்தனா. பேர் கீர்த்தனா? கீர்த்தனா. கீர்த்தனா இல்ல பேர் கீர்த்தனான்னு புதுசா இருக்குன்னு கேட்டேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கேர்ள்ஸ்க்கு ஏன் சாக்லேட் ரொம்ப பிடிக்குது? மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், பாரபட்சம் எல்லாருமே சாப்பிடுவாங்க. பட் எஸ்பெஷலி சாக்லேட்ஸ் அப்படினாலே ரொம்ப ஈகரா எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா? சாக்லேட்ஸ் வந்து ஸ்பெஷலா ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தவிர வந்து அவங்க நல்லா தனி ஃப்ளேவர், மற்ற ஸ்வீட்ஸ்க்கும் இதுக்கும் வந்து ஆடட் ஃப்ளேவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, அதனால பிடிக்கும். அதுல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிடுங்க. அப்படி இங்க நீங்க சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? MBA படிக்கும்போது ஸ்கூல் ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சூப்பர். ப்ளீஸ் கிளாப் பண்ணலாம் அவங்க. என்ன மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஜஸ்ட் கொக்கோ பவுடர் அண்ட் மில்க். இல்ல என்ன மாதிரி சாக்லேட்? லைக் Black சாக்லேட், ஒயிட் சாக்லேட் அந்த மாதிரி கேக். Black சாக்லேட். சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி உங்க ரேஸ் டீம் எல்லாருக்கும் கொடுக்கணும். கண்டிப்பா. ஓகே, थैंक यू. கீர்த்தனா வந்து நிறைய ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வீட்ல செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா எப்படி செய்யறாங்கன்னு நம்ம பாக்கும்போது தான் அதோட டேஸ்ட் இருக்கும். சோ ஹரி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு ஹோம்மேட் சாக்லேட்ஸ். பார்க்கலாம் வாங்க. சுரேஷ் குமார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் செய்யறது எப்படி? அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடரு, பவுடர் சுகர், கொக்கோ பட்டர், மில்க் மெய்ட், பால் பவுடரு, இதுதான் முக்கியமான பொருட்கள். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். இப்போ நம்ம பாத்திரத்தை வைக்கிறோம் சார். ஓகே. அலுமினியம் பாத்திரத்தில் செய்கிறது நல்லது, ஒட்டாமல் இருக்கும். நம்ம கைக்கும் சூடு அதிகமாக ஏறாமல் இருக்கு. ஏன்னா இது வந்து கையில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொக்கோ பட்டரை ஆட் பண்ணுறோம் அதில். ஓகே. இது முதல்ல நல்ல சூடாகி வரணும் இல்லையா? அது நல்ல எண்ணெய் மாதிரி அப்படி வரும். ஆமாங்க சார். இப்போ நம்ம வந்து பவுடர் சுகரை ஆட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பவுடர் சுகர் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விட் வந்துடுது இல்லைங்களா? ஆமாம். ஸோ நம்ம கையிலேயே அதை ஆட் பண்ணலாம். ரொம்ப சூடு வச்சுக்க வேண்டாம். ரொம்ப சூடு வச்சுக்கிட்டாக்கா கைக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும். அதனால சூடு வந்து அளவு கம்மியாக வச்சுக்கலாம். சூடு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து வெளியில் வச்சுக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மில்க் மேடு, நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப ஹார்டாக இருந்தது இல்லைங்களா? ஆமாம். இப்போ பாருங்கள் அந்த பதம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நமக்கு பதம் வர 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 என்ன பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் பால் பவுடரையும் நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சரி சார். இந்த பதம் வந்தபோது நம்ம கொக்கோ பவுடரை இதில் ஆட் பண்ணுறோம். இதுவும் ரெடிமேடாக கிடைக்குது. கொக்கோ பவுடரும் ரெடிமேடாக கிடைக்குது சார். ஓகே. இப்போ மில்க் மேடு, பால் பவுடர் இதெல்லாம் நம்ம பண்ணாமே டைரெக்டாக கூட நமக்கு யூஸ் பண்ணலாம். மில்க் காம்பவுண்ட் அப்படின்னு ஒன்று இப்போ ரெடிமேடாகவே வந்துட்டு இருக்கு எல்லா கம்பெனிலையுமே. உள்ளே இருக்க அந்த சுகரு பின்ன அந்த கொக்கோ பவுடர் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த பதம் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறப்போ ஸோ ஒரு ஜெல் மாதிரி நமக்கு அந்த பதம் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம இது வந்து ஆற வைப்போம். ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஷீட்டில் ஊற்ற முடியும். ஓகே. இப்போ சாக்லேட் அந்த பதமா ஆறிடுச்சா? எந்த பதத்தில்? பதம் வந்து ஆறிடுச்சு. நமக்கு இப்போ வைக்கும்போது நல்லாவே தெரியும். சூடு இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, மொத்தமாக கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம அத்திப்பழத்தில் ஹோம்மேட் சாக்லேட் இல்லையா? ஆமா சார். அத்தி பழத்துல நம்ம அது இது நார்மலா கடையில கிடைக்கக்கூடிய அத்தி பழம் தான். ஒரு விஷயம் தான். இது என்ன பண்ணுவீங்க? இது நம்ம இதுல நீங்க போடுங்களேன். இப்போ நான் டிப் பண்ணி நம்ம வைக்கிறோம்.
தனியாக அத்திப்பழம் சாப்பிட்றத விட ஒரு சாக்லேட் ஃப்ளேவரோட. ஆமாம் சார். என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து மோல்ஸ் நமக்கு வந்து ரெடிமேடாகவே நிறைய வெரைட்டிஸில் நமக்கு கிடைக்குது, நிறையா டைப்ஸில் கிடைக்குது. இப்போ அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஒரு சின்ன மோல்டு நம்ம ஒன்று எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதில் கூட நம்ம ஃப்ளேவர் பண்ணலாம். பட்டர்ஸ்காட்சு கொஞ்சம் நம்ம அதில் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கேஷ்யூ எடுத்துக்கிறோம், ரைஸ் கிறிஸ்பி எடுத்துக்கிறோம், பாதாம் எடுத்துக்கிறோம், திராட்சை கூட நம்ம எடுத்துக்கிறோம். பட்டர் ஷீட்டில் கோல் மாதிரி பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ஓகே. இதுதான் நம்ம ஒரு ஃபோன் கிடச்ச ஃபோன். இப்போ இதில் சாக்லேட் நம்ம எப்படி ஊற்றுறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா நம்ம டைட் பண்ணிடுறோம், மேலே டைட் பண்ணிடுறோம். இது நம்ம பிச்சிடலாம், கீழே எடுத்துடலாம். பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபினிஷிங் வர்றதுக்காக நம்ம லேசாக அப்படியே தட்டி கொடுக்குறோம். ஓகே. இதை அப்படியே திருப்பி வச்சு தட்டுறா விழுந்துரும். ஆனால் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் விழுகும். இப்போ இன்னும் அது ட்ரை ஆகி வர்றதுக்கு ஒரு 20 அல்லது 30 அரை மணி நேரம் அப்படியே வச்சு 1/2 மணி நேரம் நமக்கு பிடிக்கும். சுட வச்சு இலக வச்சு உருக வச்சு அப்படியே பதமாக எடுத்து அத்திப்பழத்தை முக்கி நம்ம ஆற வச்சோம். இந்த சாக்லேட்டு இப்போ பதமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் ஷீட்டில் ஊற்றி வச்சதுனால ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சான். இந்த சாக்லேட்டு என்ன டேஸ்ட்டில் இருக்குது பார்த்துடலாமா? நான் சாப்பிட்றத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சோழன். சோழன், அழகான தமிழ் பேர். நீங்க சொல்லுங்க சோழன், பெண்களுக்கு சாக்லேட்ஸ் ஏன் ரொம்ப பிடிக்குது? தெரியல, இது அவங்க கீழே கேட்டிருக்கணும். பசங்க தான் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், வைஃபா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாக்லேட் அப்படின்னு இருக்கு கேர்ள்ஸுக்கு. எதனால பிடிக்குது சாக்லேட்? தெரியலையே. நான் ஐஏஎஸ் எக்ஸாம் கொஸ்டின் கேட்டேன், மேல கீழெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, எக்ஸ்பென்சிவா இருக்குண்ணா. சாக்லேட்டே எக்ஸ்பென்சிவா இருக்கா? சரி, எக்ஸ்பென்சிவான சாக்லேட் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? லீஸ்டா இல்லாம காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் தெரியல, கொடுத்தது இல்லையே. நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் தேவையாடா? அங்கிள் வாங்க. கோபாலகிருஷ்ணன், நீங்க சொல்லுங்க சார். ஒரு சீனியர் பர்சன் கண்டிப்பா தெரியாம இருந்திருக்காது. நீங்க சொல்லுங்க, சாக்லேட்ஸ் ஏன் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குது? சாக்லேட் வந்து குளுக்கோஸ் இருக்கு. சரி, ஸ்டிமுலேட் மாதிரி இருக்கும். சரி, அதனாலதான் பிடிக்குது. அப்போ குளுக்கோஸே வாங்கி கொடுக்கலாமே, ஏன் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்? அது டிசைனா கிடைக்குது, வேற வேற டிசைன்ல கிடைக்குது, வேற வேற ரேட்ல கிடைக்குது. ஆமா, நிறைய கொடுத்துருக்கீங்களா? நான் ஒண்ணுமே கொடுத்தது இல்ல. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நீங்க மேரிடா? மேரிட். உங்களுடைய வைஃப்க்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன். எவ்வளவு ரூபாய் காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட் வாங்கி கொடுத்து? காஸ்ட்லியா வாங்கி கொடுத்தல, பட் கொடுத்துருக்கேன். காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பில்டிங்கே பண்ணிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, ஒரு இடத்துல பில்டிங்கே உருவாக்கி இருக்காங்க. எங்க? அது ஊர் பேர் மறந்து போச்சு. 1 crore இருக்கும் அந்த பில்டிங். பெருசா கட்டிருக்காங்க. ஒரு பில்டிங் சாக்லேட்ல பில்டிங் கட்டிருக்காங்க. அப்ப அந்த ஊர் ஃபுல்லா எறும்பு வந்து சாப்பிட்டு இருக்குமே. அது இன்னும் கண்டுபிடிக்கணும். கேட்டாலே சாப்பிட்டதியா இல்ல? அது எறும்பு. மச்சான், வர காமெடி டைமிங் சான்ஸே இல்ல. சொல்லுங்க, உங்க பேர்? ரகு. ரகு, நீங்க யாருக்காவது சாக்லேட் கொடுத்துருக்கீங்களா? இல்ல, சாக்லேட் அந்த மாதிரி. சாக்லேட் அந்த மாதிரிலாம் கொடுத்தது இல்லைங்க. செட் தோசை, பரோட்டா அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கேன். அதோட பெருசா இல்ல, சாக்லேட் வந்து ஆக்சுவலா ஹாஸ்ட்லியஸ்ட் கேட்டீங்க. பட் ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியஸ்ட் அந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சாக்லேட் நான் எப்பயுமே வந்து நிலக்கடலை. ராமானுஜத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவரை பாருங்க. எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு. உங்க பேர் என்ன? மனோஜ். மனோஜ், நீங்க சொல்லுங்க. மனோஜ்,
கேர்ள்ஸுக்கு ஏன் ரொம்ப சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும்? அப்ப கண்டிப்பா இந்த கேள்வியை இவர்கிட்ட தான் நான் கேட்பேன். இத ஃபர்ஸ்டே சொல்லாமே. நம்பாதீங்க, இதெல்லாம் நம்பாதீங்க. சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நான் வர்த் இல்ல, ப்ளீஸ் கேட்காதீங்க அப்படின்றீங்களா? சாக்லேட் ஸ்வீட்டா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால. இவரு தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சொல்லுங்க உங்க பேர். ராம். 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 ராம், உங்களுடைய சீதாக்கு நீங்க சாக்லேட் கொடுத்திருக்கீங்களா? சீதாவே இல்லையே. சீதாவே இல்லையே. சீதாவே இல்ல. இப்ப சீதா இல்லன்ற வருத்தமா, சீதாக்கு சாக்லேட் கொடுக்கலன்ற வருத்தமா? ரெண்டுமே தான். அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா. கேர்ள்ஸுக்கு ஏன் சாக்லேட் ரொம்ப பிடிக்குது? ஒருவேளை ஓசியில கிடைக்கிறதுனால பிடிக்குமா? நீ ஒரு ஆள் தான் கரெக்டான பதில சொல்லிருக்கீங்க. ஓசியில கிடைக்குதுன்றதுனாலதான் கேர்ள்ஸுக்கு சாக்லேட் பிடிக்குது. இருக்கலாம், இருக்கலாம். ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை கடந்துதான் தீரணும். ஹாய். ஹாய். உங்க பேர் சொல்லுங்க. செல்வராஜ். செல்வராஜ், நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க சார்? வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்கீங்களா? எல்லார்கிட்டையும் கேட்டீங்களா என்ன கொஸ்டின்? அதையும் கேளுங்க, சொல்றேன். உங்கள்ட்ட கேள்வி கேட்டா தான் பதில் சொல்லுவாரு. ரைட், ஓகே. சொல்லுங்க. சாக்லேட் பொண்ணுங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது? அதாவது பாத்தீங்கன்னா தெரியாது. தெரியாது. பதில சொல்றா. இப்போ நீங்க வந்து ஒரு பொண்ணை பாத்துட்டீங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு சாக்லேட்டை கொடுத்து ப்ரப்போஸ் பண்றீங்க. எப்படி கொடுப்பீங்கன்னு இமிட்டேட் பண்ணிக்க. எப்படி நான் கொடுப்பேன்? உங்க கையில சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக சாக்லேட் கொடு அப்படின்னா என்கிட்ட கேட்க கூடாது. சாக்லேட் உங்ககிட்ட இருக்கு. எப்படி இருக்கும் உங்களுடைய ரியாக்ஷன்? எப்படி இருக்கு? கையில உதருமா, இல்ல அப்படியே வந்தா சாக்லேட் நான் லவ் பண்றேன் வந்துரு அப்படின்ற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? கொடுக்கணும். சாக்லேட் இருக்கு, வாங்கிட்டேன்னா ஓகே, வாங்கலனாலும் ஓகே. இல்லைங்க, ஒரு பொண்ணுக்கு நீங்க கொடுக்க போறப்ப இப்படிதான் சொல்லுவீங்க. நான் ஜாலியா அப்ரோச். அது ஜாலியா அப்ரோச் தான் பிரதர். கேமரா பார்த்து தான் பண்ணா. சொல்லுங்க இப்போ. வரமாட்டேங்குதுன்னு முடிச்சுக்கலாம். வரமாட்டேங்குது. அப்ப கொடுக்காம விட்டுருவீங்களா? ஓடி போயிட்டு டேபிள் வச்சுட்டு ஓடி. இது எப்படி தருவா இருக்கு? ஹோட்டல்ல சாப்பிட்டோன்னா சர்வர் டேபிள்ல பில் வச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்கு. ஏதோ எடுத்துக்கிட்டா சரி. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். சாக்லேட்டை பத்தி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சாக்லேட் மல்கோனா டெசர்ட் எப்படி செய்யணும்னு ஹரி சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஹாட் சாக்லேட் வந்து சாக்லேட் வல்கோனா டெசர்ட்னு சொல்லி ஒரு டெசர்ட் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சாக்லேட் வல்கோனா டெசர்ட். ஓகே, அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன? அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் மைதா, சுகர், டார்க் சாக்லேட், மெல்டட் அண்ட் டார்க் சாக்லேட். பட்டரோட வந்து ஃபர்ஸ்டே வந்து மெல்ட் பண்ணி. ஓகே, பட்டரோட வந்து டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது போக எக். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன அளவு, எவ்வளவு பட்டர் போட்டிருக்கீங்க இதுல? பட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், டார்க் சாக்லேட் வந்து 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா வந்து அதை கலக்கி வச்சாச்சு. மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் இதை ஆட் பண்ணணும். அடுத்தால சுகர் வந்து எவ்வளவு? 3 டேபிள் ஸ்பூன் போடணும். ஓகே, போட்டு அப்புறம் விஸ்க் எடுத்துட்டு நம்ம வந்து இது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அது சுகர் கரையிற வரைக்கும். இது லேசான சூட்டில் இருக்கிறதுனால சுகர் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். சுகர் வந்து சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எக் ஆட் பண்ணணும். எக்கு, சாக்லேட் வித் பட்டர் வந்து அந்த 3 டிஷ்ஷும் ஒன்னோட ஒன்று கம்பைன் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு பேக்கிங் ஆகிறப்போ வந்து அந்த சாஃப்டாக வந்து அந்த லிக்யூடு மாதிரி அந்த கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து எக்கு, சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம 2 ஸ்பூன் மைதா. ஓகே, அது லிக்யூடாக வரனால வந்து நம்ம மைதா வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணுறோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வந்து அந்த கேக் மாதிரி இருக்கும். மைதாவோட அளவு கூடனா வந்து கேக் மாதிரி இருக்கும். லிக்யூடாக அந்த ஓகே. இப்போ வந்து டெசர்ட் பேட்டர் ரெடி ஆச்சு, வல்கோனா பேட்டரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி மோல்டோ நமக்கு என்ன ஷேப்பில் வந்து இந்த மோல்டு நமக்கு வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஓகே இந்த பேட்டரை வந்து இதுக்குள்ளே ஊற்றணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம அவன்ல வைக்க போறோம் இல்லையா? சாக்லேட் வல்கோனா ரெடியான பேட்டர் வந்து இப்போ நம்ம ஓவன்ல வச்சு பேக் பண்ணி எடுக்க போறோம் சார். ஓகே,
பேக்கிங்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மோல்டு வந்து நம்ம ரெடி பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டா தரையில வைக்காம ஸ்ட்ரைட்டா வைக்காம ஒரு மோல்டு பண்ணி அதுக்கு மேல வந்து இந்த இதை வச்சுக்கணும். இது இப்போ என்ன டெம்பரேச்சர்ல எவ்வளவு நேரம் இருக்கணும்? இது வந்து 210 டிகிரி செல்சியஸ் வந்து அரை மணி நேரத்துக்கு வந்து இது வந்து குக் பண்ணி எடுத்தா தான் நமக்கு அந்த டெசர்ட் வந்து நம்ம ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ அது வந்து ஹாட் சாக்லேட்டா அப்படியே சுட சுட வரும். ஆமா, சூடா வந்து நமக்கு சூடாவும் சர்வ் பண்ணிக்கலாம், கோல்ட் டெசர்ட்லாவும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், வச்சிருந்து சர்வ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ இது வந்து வல்கனா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அத மாதிரி எரிமலை மாதிரி பொங்கி வருமா? எரிமலை மாதிரி வந்து நம்ம உள்ள அந்த ஸ்பூன் விட்டு பார்த்தோம்னா அந்த லிக்விட் கண்டென்ட் உள்ள இருக்கும். ஓகே, அந்த எரிமலை குழம்பு மாதிரி உள்ள அப்படியே இருக்கும், சூடா இருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ வந்து அந்த லிக்விட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ 1/2 அன் அவர் ஆகணும் இல்லையா? 1/2 அன் அவர் இது ரெடி ஆகுது. வா, உட்காருங்க. சூடா ஹாட் சாக்லேட் இல்லையா? இந்த பெல்கோனா சாக்லேட் பெல்கோனா சூடா ஹாட்டா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. 1/2 அன் அவருக்கு அப்புறம் நல்லா ஹாட்டா இருக்கு, ஹாட்டா நீ சர்வ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அதாவது எரிமலைன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து லைட்டாக நீ சென்ட்ரல் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்யூட் இதில் இருக்கும், உங்களுக்கு தெரியும் பார்த்தா. வாவ், உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வல்கனா மாதிரியே அப்படியே சுட சுட இருக்குல்ல. அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடலாம் சார். வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா லைட் ஆற வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ வெளியிலலாம் இருக்கிறது என்ன? அது சாக்லேட் சாஸ்ன்னு சொல்லிட்டு சாக்லேட் அந்த ஃப்ளேம் வர்றதுக்காண்டி அந்த புகை வர்றதுக்காண்டி நம்ம சாக்லேட் சாஸ் வந்து ஊற்றினோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்பியரன்ஸ்க்காண்டி நம்ம அது பண்ணுறோம். சாக்லேட் வல்கனா செம்ம சூடு மச்சி. ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மனோஜ். மனோஜ், நீங்க வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு சாக்லேட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றீங்க, எப்படி கொடுப்பீங்க? நான் வந்து இந்த சாக்லேட்டை கொடுக்கணும், இஷ்டம் தான் வாங்கிக்கோ, இல்லைன்னா திரும்பி கொடுத்து நானே சாப்பிட்றேன். ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஓகே, பாய்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் வந்து அந்த சாக்லேட்டை ரிசீவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? கோவமா வாங்கிப்பீங்களா, பிடிக்காம வாங்கிப்பீங்களா? அவங்கள பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? எங்க அக்கா ஓ பின்னாடி வாங்க முன்னாடி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுகன்யா. சுகன்யா, நீங்க சொல்லுங்க, ஒரு பையன் வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு, உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பையனா, பிரதர், ஃப்ரெண்ட், யார சொல்றீங்க? பாய் ஃப்ரெண்டுங்க. அம்மா ஒண்ணுமே தெரியாது, பாத்துக்கீங்க. பாய் ஃப்ரெண்டா? எதுக்கு சாக்லேட் எனக்கு மட்டும் தனியா தரீங்கன்னு சொல்லி கேட்பேன். அவங்க அப்ப நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. பொதுவா என்கிட்ட தானே கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க, அப்ப கேட்பேன் ஏன் அப்படின்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு வேணான்னு சொல்லிடுவேன். சாக்லேட்டியா? ஆலியா? சரி, வேண்டான்னு சொல்லிடுவேன். இதுக்கு எனக்கு மட்டும் ஸ்பெஷலா தரீங்க, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தா என்னையும் ஃப்ரெண்ட்லியா நினைச்சு கொடுங்க. நான் ப்ரப்போஸ் பண்ணி கொடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி கமிட்டட்னு சொல்லிடுவேன். அப்ப கமிட்டட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த மாதிரி சொல்லுவீங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்லாம் அப்படின்லாம் இல்ல. சரி, ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட் விட்டுருங்க, உங்களுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், உங்க பியான்சி சாக்லேட் கொடுக்குறாங்க, எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா சந்தோஷமா இருக்கும் கொடுக்கும்போது. எப்படி வாங்குவீங்க? வாங்கி காட்டுங்க. அவர் சாக்லேட் உங்களுக்கு கொடுக்குறாரு இப்போ. ஐயோ இல்ல கல்ல அப்படிலாம் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி நடக்கும்போது தானே சார் தெரியும். அது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ட்ரை பண்ணுவோம்ல, பாக்குறவங்க யாராவது ட்ரை பண்ணுவாங்க, எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு. அப்பதான் வரும், இப்பெல்லாம் வர. இல்லைன்னா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. உங்க பேர் என்ன? தீபிகா. தீபிகா, நீங்க சொல்லுங்க. சாக்லேட்ஸ் பிடிக்கும்? கண்டிப்பா பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஓகே, சாக்லேட் மேல ரொம்ப கிரேஸ் ஜாஸ்தி, அந்த மாதிரி? அந்த மாதிரிலாம் இல்ல, சாக்லேட் பிடிக்கும். ஓகே, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களுடைய இமிடேஷன் ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா? நோ ஐடியா. என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? உங்க பேர் சொல்லுங்க. பிரவீன். பிரவீன், பிரவீன் நீங்க சொல்லுங்க, கேர்ள்ஸுக்கு ஏன் சாக்லேட் ரொம்ப பிடிக்குது? அது ரொம்ப ஸ்வீட் அண்ட் சாஃப்டா இருக்கு, ரொம்ப க்ரீம் அதிகமா இருக்கும். ஸோ அது நல்லா இருக்கும் சார், அவ்வளவுதான். அத என்னமா அவ கேர்ள் ஃப்ரெண்ட்? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க சாக்லேட் கொடுக்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் தங்கச்சி மாதிரி. ஆமாங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு தங்கச்சி தாங்க, அதுதாங்க கரெக்ட்.
தங்கச்சி தானேங்க? ஆமா, அதுதான் தங்கச்சி தான். இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம் சார், பார்த்துக்கலாம் அப்புறமா. சரி, எப்படி கொடுப்பீங்க நீங்க? சாக்லேட் கொடுக்கணும்னு தோணுது, நீ சாப்பிட்டா பார்க்க நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப கொடுத்து காமிங்க. எங்க வீட்டில் ஒரு நாளா ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது நீயா இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கிளாப். பேர் என்ன சொன்னீங்க? பிரவீன். இல்ல இவ்வளவு பேர் ட்ரை பண்ணணும்னு யோசிக்காம இருந்தா அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணீங்க பாத்தீங்களா, அதுக்காகவே we have to clap. பிரவீன், thank you. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ வந்து சென்னை ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் பிரைவேட் லிமிடெட்ல ரொம்ப ஸ்வீட்டா போச்சு சாக்லேட் மாதிரி. ஹரியும் நிறைய விஷயம் சாக்லேட்டை பத்தி செய்து காமிச்சாரு. உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டா கொடுங்க. அடுத்த வாரம் வேற ஒரு இடத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then it's bye bye from கிருஷ்ணா. இது உங்கள் 6 சுவை. டாடா, பாய்.